மிஸ்டர் ரோபோ சங்கர் அவங்க இறந்து போனதாட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அவங்க ஏன் இறந்து போனாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, ஓகேவா? இதுதான் நம்முடைய லிவர். இந்த லிவர் கொழுப்பு வரும்போது தான் அதுக்கு பேர் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. FATTY ஃபேட்டி லிவர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்கும்போது யூஸ்வலாக 5 காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். 5 ஒன்று வந்து சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சுகர். இன்னொன்று BP பிளட் ப்ரெஷர். இன்னொன்று கெட்ட கொலஸ்ட்ரால். இன்னொன்று உடல் பருமன். இன்னொன்று வந்து சில டைமில் இந்த லிவர் வந்து ஃபெயிலியராக போகும். ஃபெயிலியர்னா சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிரோசிஸ். சில டைமில் பித்தப்பையில் கல் வரும். ரொம்ப ரேராக இந்த ஃபேட்டி லிவர் கேன்சராக கூட மாறலாம். என்னெல்லாம் சொன்னேன்? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், லிவர் ஃபெயிலியர். இன்னொன்று பித்தப்பையில் கல், ரொம்ப ரேராக லிவர் கேன்சர். இந்த ஃபேட்டி லிவருக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ஃபேட்டி லிவருக்கு முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால தான் ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வரக்கூடியது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய த பெஸ்ட் வே இஸ் பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ் டயட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அதை திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு வைங்களேன். உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறாதுங்க. வெரி டேஞ்சரஸ். புரிஞ்சுதா இல்லையா? உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. கமெண்ட்ஸில் YES டைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸ்டே டியூன்ட்.